விழுப்புரத்தில் பெய்த கனமழையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சிவச்சந்திரன். விழுப்புரத்தை பொறுத்தவரை எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது? கனமழையால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? அதாவது விழுப்புரம் மக்கள் இதுவரை சந்திக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக கனமழையானது கொட்டி தீர்த்துள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் நகரப்பகுதியில் பெரும்பாலான பகுதியில் மழை நீரானது சூழ்ந்துள்ளது. நாம் இருக்கக்கூடிய பகுதி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். இந்த மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் முழுவதுமே மழை நீரால் சூழ்ந்திருக்க நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பார்த்தீங்கன்னா 17 சென்டிமீட்டர் மழையும், விழுப்புரத்தில் 16 சென்டிமீட்டர், கண்டாச்சிபுரத்தில் 15 சென்டிமீட்டர் என மழையானது பதிவாகியுள்ளது. மேலும் நம் மாவட்டத்தில் இங்கே என்னென்ன பாதிப்பு உள்ளது என்பது குறித்து நம்மிடம் மாவட்ட ஆட்சியர் திரு பழனி அவர்கள் இருக்கார். அவரிடம் கேட்போம். சார், நம்ம மாவட்ட கனமழை அதிகம் இருக்கு, ஏதாவது கணக்கு எடுத்துருக்கீங்களா? உயிர் சேதம் ஏதாவது ஏற்பட்டுருக்குங்களா? இல்லை சார், வணக்கம் சார். நாம் நேற்றையிலிருந்து நமக்கு மழையின் அளவு அதிகரிச்சு இருக்குது சார். நேற்று காலையில் ஆரம்பித்த மழை நேற்று இரவு வரை இருந்தது சார். இரவு 12 மணிக்கு மேலே கடும் மழையாக மாறி நிறைய மழை பெஞ்சிருக்கு சார். ஆவரேஜாக 50 சென்டிமீட்டருக்கான மழை வந்திருக்கு சார். பல்வேறு பகுதியில் பார்க்கும்போது நமக்கு குறிப்பாக மரக்காணம், பானூர், கோட்டக்குப்பம் பகுதியில் ஹையஸ்ட் ரெயின் வந்திருக்கு, ரெக்கார்ட் ஆகிருக்கு. இன்று காலையில் மற்ற கோஸ்டல் பகுதியில் மழை குறைந்தாலும் இங்கே உள்பகுதியில் நமக்கு குறிப்பாக விக்கிரவாண்டி, விழுப்புரம் பகுதியில் மழை தொடர்ந்து பெஞ்சிட்ருக்கு சார். நேற்றுக்கு விழுப்புரம் பகுதியிலலாம் நமக்கு ஒரு 38 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாயிருந்தது. மணிக்கு ஆரம்பித்தது ஒரு 11 மணி வரைக்குமான மழை அது ஒரு ஹையஸ்ட்டு. திரும்ப எகைன் ஒரு 20 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகிருக்கு சார். தொடர்ந்து இப்போ இது வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது சார். இப்போ ஏறக்குறைய ஒரு 28-29% சென்டிமீட்டர் மழை இன்றைக்கி மட்டுமே பதிவாயிருக்கு சார். நேற்றுக்கு ஒரு 38%, இன்றைக்கி ஒரு 29% வரைக்கான மழை நமக்கு பதிவாயிருக்கு சார். தொடர்ந்து இந்த அளவுக்கு கனமழை இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. நம்ம அந்த அளவுக்கு பெய்து இருக்குது சார். இருந்தாலும் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த புயல் ஆரம்பிக்கும் போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன எடுக்கணும்னு எங்களுக்கு அறிவுரை கொடுத்துருந்தாங்க சார். அந்த அறிவுரை படி நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கெங்கே வல்னரபிள் இடம் இருக்குது, டேமேஜ்டு வீடு இருக்குது, வயசானவங்க இருக்காங்க, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், அவங்களெல்லாம் நம்ம ஷெல்டர்ஸில் ஏற்படுத்தி ஷெல்டர்ஸில் கொண்டு போய் தங்க வச்சதுனால இது வரைக்கும் உயிர் சேதம் எதுவுமே இல்லாமல் நம்ம இத்தனை கடுமையான மழை இருந்தாலும் 2 நாள் இருந்தாலுமே நம்ம உயிர் சேதம் எதுவுமே இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கேன் சார். இல்லை குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 59 சென்டரில் நம்ம மக்கள் தங்க வச்சுருக்கிறோம். அதில் இது வரைக்கும் 3237 பேர் தங்க வச்சுருக்கோம் சார். அவங்களுக்கு தேவையான உணவு, பால் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். சுகாதாரமான குடிநீர் கொடுத்துட்ருக்குறோம். அனைத்து வசதிகளும் பொதுமக்களுக்கு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் சார். விழுப்புரத்தில் நமக்கு மழை தொடர்ந்து 2 நாளாக இருந்ததுனால ட்ரைன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது சார். இப்போ நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் இப்போ பார்த்துட்டு போயிருந்தாங்க. அவங்க பல்வேறு மாவட்டத்திலேருந்து வேறு மாவட்டத்திலேருந்து அந்த ட்ரைன் பண்ணுறதுக்கான மோட்டார் பம்புகள் எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வர சொல்லி ஆணையிட்டு இருக்காங்க. எல்லா நிறைய மோட்டார்ஸ் நம்ம சுற்றுப்பகுதியில் இருக்கிற மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு சார். அதனால் ட்ரைனேஜ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு சார். எல்லா பகுதியிலையும் ட்ரைன் பண்ணிவிடுவாங்க சார். நைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் ட்ரைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பணியை முடிச்சிடுவாங்க சார். மற்ற மாவட்டத்தில் மற்ற பகுதியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது ஒரு 78 கிராமங்களில் அதிக அளவு தண்ணி நின்றதாக நமக்கு ரிப்போர்ட் இருந்தது சார். அது படிப்படியாக எல்லாமே நடவடிக்கை எடுத்து 2 கிராமங்களை தவிர மற்ற எல்லா கிராமமும் நார்மல்சிக்கு வந்திருக்கு சார். இருந்தாலும் தண்ணி அங்கே இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறோம். பவர் ஆல்சோ கிராஜுவலாக ரெஸ்டோர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 50% பஸ் இப்போ போயிட்டுருக்கு சார். ரோட்டில் எல்லாமே ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறோம், பாதிப்பு பெருசாக இல்லை. மீதி காலையில் மீதி இருக்கிற பஸ்ஸஸுமே ரெஸ்டோர் பண்ணிவிடுவாங்க. பவர் மேக்ஸிமம் நாளைக்கு ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம் சார். 51 மையங்களில் 3200க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் நம்மிடம் தெரிவித்தார். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மழை அதிக அளவு இருக்கிறதுனால பாதிப்புகளை சரி செய்வதற்கு பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நகராட்சி மற்றும் பேரூராட்சி ஊழியர்கள் இந்த மாவட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ள மேலும் ஜேசிபி போன்ற இயந்திரங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் நம்மளுடன் தெரிவித்தால் இந்த பணி துரிதப்படுத்தப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் நம்ம தெரிவித்ததை நேரடியாக பார்த்தோம். தொடர்ந்து மழை பெய்துவதனால் மக்கள் இந்த பகுதியில் அச்சமாக உள்ளதையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. விரிவான தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.